அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்டா, காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் கிரேவி செய்ய போகிறேன். இப்போ இன்றைக்கி 1/4 கிலோ காளான் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 3, தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அரைச்சிக்கிறணும். காளான் கிரேவி செய்கிறதுக்கு மசாலா பார்த்துடலாம். இது மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு. வெங்காயம், பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். கடாயை வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, காளானை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 10 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். அந்த வாசமெல்லாம் போகணும், பச்சை வாசமெல்லாம். காளான் நல்லா வெந்துருச்சு. மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தழை போட்டுக்கலாம். சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.